வணக்கம். போன வாரத்து முக்கிய செய்திகள் வாசிப்பது பஜக் பஜக் வாஞ்சிநாதன். இந்த செய்திகளில் வரும் அனைத்து கதாபாத்திரங்களும் முழுக்க முழுக்க கற்பனையே, யார் மனதையும் ஓட்டை போடும் நோக்கத்தில் உருவாக்கப்படவில்லை என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்வது பஜக் பஜக் வாஞ்சிநாதன். சுனாமிக்கு சொல்ல முடியாத இடத்தில் சுழுக்கு பிடித்த காரணத்தினால் சுழுக்கை எடுப்பதற்காக சுருக்கி அடிக்கும் ஆலைகளோடு அவசரமாக சுவிட்சர்லாந்தில் இருக்கும் சித்தூர் சீதபேதி மருத்துவரை சந்திப்பதற்காக மருத்துவமனை வளாகத்திற்குள் வந்து இறங்கிய சுனாமி. மருத்துவமனையை சூழ்ந்து கொண்ட சுனாமியால் ஒண்ணுக்கு கூட போக முடியாமல் தவித்து வருகிறேன் என்று மருத்துவர் கூறி வருகிறார். ரயிலில் ஏற்றப்பட்ட வினோத பெட்டியில் இருந்தது என்ன? எந்த ஊருனே தெரியாத ஒரு ஊர்ல இருக்கிற ரயில் நிலையத்தில் சரக்கு வண்டியில் ஏற்றும் சவப்பெட்டி போல் இருக்கும் பெட்டியை சுமந்து வந்த 2 பெண்கள். பல மணி நேரம் போராடியும் பயணிகள் இருக்கும் அந்த பெட்டியில் சவப்பெட்டியை ஏற்ற முடியாத பெண்கள் அம்பித்து போய் சவப்பெட்டியை தலையில் தூக்கி சென்றனர். தலையில் தூக்கி சென்ற பெண்களை மடக்கி பிடித்து விசாரித்த பின்புதான் தெரிய வந்தது அது சவப்பெட்டியே இல்லை, சாக்கடையின் ஓரமாக வைக்க இருந்த குப்பை தொட்டி என்று. குற்றாலத்திற்கு வர வேண்டிய பருவமழை பாலைவனத்திற்கு சென்ற காரணத்தினால் 4 குரங்குகள் 4-5 நாட்களாக சோறு தண்ணி இல்லாமல் குத்த வைத்து காணப்படுகிறது. ஒளிப்பதிவாளர் ஒல்லியப்பன் குரங்க காட்டுக. மன்னிக்கவும் வாஞ்சிநாதன், நான் இவ்வளவு நாள் குரங்க தான் காட்டுறேன். உலகம் எங்கும் காதலியிடம் கறி வாங்குவது ட்ரெண்டிங் ஆன நிலையில் காதல் இன்றி தவிக்கும் தமிழ்நாட்டு இளைஞர்கள் வேற நாய்களிடம் கறி வாங்குவதை ட்ரெண்டிங் ஆக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். பக்கத்து வீட்டு ஆயாவின் பாவாடையை கடித்த வழக்கில் விசாரணைக்காக வந்த காவல் ஆய்வாளரை ஆய்வாளர் என்று கூட பார்க்காமல் கவட்டை குறிவைத்த தண்டனகா டாமி. காட்டையால் அடித்தாவது தண்டனகா டாமியை கைது செய்து விடலாம் என்று எண்ணிய காவல் ஆய்வாளர் காட்டையை வைத்துக் கொண்டு பல மணி நேரம் போராடியும் தண்டனகா டாமியை கைது செய்ய முடியாமல் கனத்த சோகத்தோடு காவல் நிலையத்திற்கு திரும்பிச் சென்ற காவலர்கள் அடைமழையின் காரணத்தினால் அரையிறுதி கால்பந்து ஆட்டத்தை ரத்து செய்வதற்கான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்த பொழுது யாரும் எதிர்பார்க்காத சமயத்தில் கோரப்புல்லு கூட முளைக்காத அளவிற்கு காய்ந்து போன கபாலத்துடன் மைதானத்திற்குள் வந்து இறங்கிய மர்ம நபரின் கபாலத்தில் அரையிறுதி கால்பந்தாட்டத்தை அமைதியாக நடத்தி ரசிகர்களை மகிழ்வித்த விளையாட்டு குழுவினருக்கு குவிய பாராட்டுகள். ஓபனிங் பேட்ஸ்மேனாக இறங்கி கங்குலி போல் காலை மடக்கி அடிக்க முயன்ற 4 கண்டு 3 முக்கனின் முட்டி எலும்பு முழுக்க போல் நொறுங்கிய முட்டி எலும்பை ஒட்ட வைப்பதற்காக ராமகுஞ்சி மருத்துவமனையில் இருந்து அவசரமாக புறப்பட்டு வந்த நர்சம்மா மாணிக்கு 1/2 கிலோமீட்டர் வேகத்தில் வந்தும் கூட 4 கண்டு 3 முக்கனை காப்பாற்ற முடியவில்லை என்று ராமகுஞ்சி மருத்துவமனை தரப்பினர் கூறி வருகின்றனர். ஆழம் கொடுத்து ஆளில்லா வீதியில் அடைமலை என்று கூட பார்க்காமல் ஆடைகளை அவித்து போட்டு நடனமாடிய நாகப்பாம்பு. வாஞ்சிநாதன், இது எந்த வகையான பாம்புன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதான எனக்கு ஒண்ணும் புரியல. நாரப்பயில்வ ஸ்கிரிப்ட்ல நாகப்பாம்புன்னு தான் சொன்னானுங்க. இங்க வந்து வீடியோவை பார்த்தா 4 கண்ணு டைனோசர் நாக்கத்தம்பு போட்டு ஆடுதே. செருப்பு வாங்குவதற்காக வந்த சங்கீத ஆண்டியை சாய்ந்தபடி பார்க்க முயன்ற சாணி உருண்டை வாயனுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. சாணி உருண்டை வாயன் வாயை பொழந்து ஆண்டியை ரசித்துக் கொண்டிருந்த பொழுது ஓம் காலி ஜெய் காலி குப்பரக்கா விழுந்து மகனை நீ இப்ப காலிடா என்று 4 கால் நாற்காலி 2 கால் சாணி உருண்டையனை தூக்கி போட்டு பந்தாடியது. ஆட்ட நாயகனாக களமிறங்கிய மண்டை வீங்கி அவர்கள் ஆட்டத்தின் முதல் ஓவர் முதல் பந்தை தனது கபாலத்தில் வாங்கிக் கொண்டு மண்டை வீங்கிய நிலையில் மயக்கம் போட்டு மைதானத்தில் விழுந்தார். மண்டை வீங்கி மண்டையை போட்ட நிலைமையில் அடுத்த பேட்டிங் எனக்கு தான் வேண்டும் என்று பேட்டை தூக்கியபடி கிரவுண்டில் ரவுண்ட் அடித்த தண்டனகா டாமியால் பரபரப்பு. தேங்காயை இல்லாத தென்னமரத்தில் தேங்காயை வெட்டுவதற்காக கோடாரியை தூக்கி வந்த கொடூர மாமா. மண்டைக்கு மேல் கயிறு தொங்குவதை கவனிக்காத கொடூர மாமா கோடாரியால் கொத்த முயலும் பொழுது தொங்கிக் கொண்டிருந்த கயிற்றில் கோடாரி குத்தாக மாட்டிக்கொண்டதால் கொடூர மாமா கொடூரமாக தாக்கப்பட்டார். தமிழகத்தில் இரவு நேரங்களில் ஏற்படும் மின்வெட்டை கொண்டாடும் விதமாக கோயம்பேட்டு சுடுகாடு ஆவிகளடி பாசறையைச் சேர்ந்த பருவ ஆவிகள் பல்லாவரத்து சந்தைக்குள் தடையை விரித்து போட்டு சந்தோஷமாக ஆடி வருகின்றனர். தண்ணீருக்குள் தவறி விழுந்து உயிருக்காக போராடி கொண்டிருந்த மீன்களை காப்பாற்ற சென்ற ஏழறிவு ஏகாம்பரம் 12ஆம் வகுப்பில் கற்றுக்கொண்ட நீச்சலை பாதியில் மறந்த காரணத்தினால் உதவி செய்வதற்காக வந்த இடத்தில் உதவி கேட்கும் நிலைக்கு தள்ளப்பட்டார். காலகட்ட போராட்டத்திற்கு பின்பு பாசக்கயிறை பத்திரமாக கழுத்தில் போட்டபடி அரைகுறை உயிரோடு ஏழறிவு ஏகாம்பரத்தை காப்பாற்றிய தீயணைப்பு வீரர்கள். மேன்சன் ஹவுஸில் வசித்து வரும் வீரனை தரிசனம் செய்துவிட்டு வீடு திரும்பும் வேளையில் தனது காலில் அணிந்திருந்த செருப்பை தவறவிட்ட நெப்போலியன் தார் சாலையில் சிக்கிக்கொண்ட தனது செருப்பை காப்பாற்றுவதற்காக பல கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நெப்போலியன் அவர்கள் இறுதி கட்ட முயற்சியாக தனது டிக்கியை தார் சாலையின் ஓரமாக இருக்கையை போட்டுக்கொண்டு மூச்சை இழுத்துக்கொண்டு முக்கியபடி முந்தானால் வாங்கிய செருப்பை காப்பாற்றினார். திண்டிவனத்தில் நடந்த திகில் சம்பவம். திங்கள் கிழமை காலையில் தொந்தி நிரப்பும் அளவிற்கு சோத்தை அடைத்து
வைத்துக் கொண்டு ஆவியான்பட்டிக்கு அவிச்ச உருண்டையை வண்டியில் லோட் ஏற்றிக் கொண்டிருந்த பொழுது அவசர டெலிவரி என்பதால் ஆள் ஏறுவதற்கு முன்பாகவே சுடுகாட்டை நோக்கி புறப்பட்ட வண்டியால் பரபரப்பு. கப்பல் கரை ஒதுங்கியது தெரியாமல் கடலுக்குள் குதிக்கப் போகிறேன் என்று காலை விரித்தபடி கம்மாய்க்குள் விழுந்த மர்ம நபர். முள்ளமன்றி முகநீச்சல் அடிக்கும் இடத்தில் காலை விரித்து குதித்ததால் மர்ம நபரின் கால் இடிக்கில் கணக்கில் வராத அளவிற்கு முள்ளமன்றின் முட்கள் ஏறியது. டிக்கியில் ஏறிய முட்களை ஏரிக்குள் வைத்து அகற்ற முடியுமா என்பதை சோதனை செய்து வருகின்றனர். மஞ்சள் சட்டையை போட்டு வந்து மைக்கேல் ஜாக்சன் போல் நடனமாட போகிறேன் என்று டிக்கி புடைத்த பெருச்சாலி ஒன்று லாரியில் அடிபட்ட நாய் போல் காலை இழுத்துச் செல்லும் பொழுது மேடையில் இருந்து தலை உப்பர விழுந்து மூக்கை உடைத்துக் கொண்டது. சூப்பர் மார்க்கெட்டிற்குள் சுண்ணாம்புக்கள் வாங்குவதற்காக வந்த கௌசி கடையில் உள்ள சந்து பொந்து தேடியும் சுண்ணாம்புக்கள் கிடைக்காத ஆத்திரத்தில் சூப்பர் மார்க்கெட்டை சூறையாடிவிட்டு ஸ்லோ மோஷனில் சூப்பர் ஸ்டார் போல் நடந்து சென்ற கௌசி ஆப்பிரிக்காவில் ஆற்று மணலை ஆட்டையை போடுவதற்கு இடையூறாக இருந்து வந்த 200 மரங்களை அப்புறப்படுத்தும் பணியை துரிதமாக தொடங்கி வைத்த துருக்கி நாட்டு முதலமைச்சர். துருக்கி நாட்டு அமைச்சரின் இந்த செயலை பாராட்டி செவ்வாய் கிரகத்து சீஃப் மினிஸ்டர் பாராட்டி கடிதம் அனுப்பியுள்ளார். பொண்டாட்டி என நினைத்து மாமியாரை கட்டிப்பிடித்த மருமகனின் மண்டையை உடைப்பதற்காக உருட்டுக்கட்டையுடன் விரட்டி வந்த மாமனாரை பார்த்த மருமகன் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக தண்ணீர் ட்ரம்பிற்குள் தலையை விட்டு பதுங்கியுள்ளார். பதுங்கிய கணவனை பத்திரமாக மீட்டெடுப்பதற்காக போராடி வந்த மனைவியால் பரபரப்பு. கால்வாயில் மீன்பிடிக்க சென்ற காதல் ஜோடிகள். காதலன் கண் முன்பாகவே காலை தூக்கி போட்டு கரக்குமுறக் செய்ய முயன்ற காளையனின் இந்த வெறியாட்ட வீடியோ இணையதளத்தில் பரவலாக பரவி வந்த நிலையில் இந்த வீடியோவை பதிவேற்றம் செய்த மர்ம நபரை போலீசார் வலை வீசி தேடி வருகின்றனர். கண்டமனோருக்கு வழியை கேட்கும் சாக்கில் கண்டக்டரின் கோளாறான இடத்தை கொடூரமாக கடத்திச் சென்ற தண்டன கட்டாமி கடி வாங்கிய கண்டக்டரை கண் இமைக்கும் நேரத்தில் அரசு மருத்துவமனைக்கு கூட்டிச் சென்று கடித்த இடத்தை சுற்றி 20 ஊசிகளை போட்டு கண்டக்டரின் உயிரை காப்பாற்றிய மருத்துவர். மூக்குத்திக்காக மூதாட்டியின் மூக்கை கடித்த வழக்கில் கைதான திருடர்கள் மூக்குக்கு கீழே சளி போல் தொங்குவது மீசை என நினைத்து மூழ்கிக் கொண்டிருந்த போது கக்கூசை கழுவுவதற்கு காலதாமதம் ஆகிறது, பெனாயில எடுத்துட்டு போங்கனா என்று காவலர் குடை சூழ கக்கூசை கழுவுவதற்காக சென்ட்ரல் ஜெயிலுக்கு சென்ற திருடர்கள். கால்பந்து ஆட்டத்தை காரணமாக வைத்துக் கொண்டு அம்மா வீட்டிற்கு அழைத்து செல்லாத கணவனின் அந்தரங்க உறுப்பை குறி வைத்து தாக்கிய மனைவியின் இந்த கோர தாக்குதலில் கோமாவிற்கு சென்ற கணவன் கோமாளி படபாணியில் 16 வருடங்கள் கழித்து கண்விழிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வாழ மீனுதா வாய்க்கால நீந்திக்கிட்டு இருக்குது என நினைத்துக் கொண்டு தனது வாழையை ஓட்டையை போடும் அளவிற்கு ஓங்கி கடித்த ஒண்டி புலி. ஓங்கி கடித்தும் மோனரே வராத இந்த ஒண்டி புலியை எங்கேனும் பார்க்க நிகழ்ந்தால் அந்தமானுக்கு அழைத்து வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளும் வனத்துறை. மாமனார் மாமியாரிடம் லாபகமாக சீர்வரிசை என்ற பெயரில் ஆட்டையை போட்டு வந்த நகைகளோடு நகைக்கடை விளம்பரம் போல் ரீல்ஸை எடுத்து இன்ஸ்டாகிராமில் அப்லோடு செய்த காதல் ஜோடிகளுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. போட்ட ரீல்ஸ் இன்ஸ்டாகிராமில் வைரல் ஆவதற்கு முன்பாகவே இரவோடு இரவாக ஏனியை போட்டு பீரோலை ஓட்டையை போட்டு ஆட்டையை போட்டு சென்ற திருடன். நகைக்கடை விளம்பரம் போல் காட்சி அளித்து வந்த காதல் ஜோடிகள் தற்போது நசுங்கி போன பொம்மை போல் காட்சி அளித்து வருகின்றனர். நீலாங்கரை தார் சாலையில் எலிகளால் நீளமாக தோண்டப்பட்ட குழிக்குள் குளிஞ்ச தலை நிமிராத குலவிளக்கு குப்பரக்கா கவிழ்ந்தது. கவிழ்ந்து விழுந்த குலவிளக்கை காப்பாற்றுவதற்கு யாரும் முன்வராத காரணத்தினால் உங்கு நீச்சல் அடித்தபடி 3 மணி நேரமாக குழிக்குள் போராடிய குலவிளக்கு. ரயிலில் பயணத்தை மேற்கொண்டு வரும் பலதரப்பட்ட மக்களின் கோரிக்கை ஊரு விட்டு ஊரு போகும்போது உடம்பில் ஏற்படும் நாத்தத்தை குறைப்பதற்கு குளியல் அறையும் நிம்மதியாக கால கையை நீட்டி வாய பொழுது கொணட்ட விடுறதுக்கு 10க்கு 10 ஏசி போட்ட ரூம் ஒன்று கட்டித்தாருங்கள் என்று கனிவான வேண்டுதலை அரசின் கவனத்திற்கு வைக்கின்றனர். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் செய்திகளை காண்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமுக்கிறதுக்கு மறந்துடாதீங்க. இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்துட்டு லைக் போடாதவங்க இதுக்குள்ள கட்டவரில் வைங்க. வச்சுட்டா போச்சு. வச்சாச்சு.